10 லட்சம் 10 லட்சம் கத்தி குத்து துப்பாக்கி 10 லட்சம் டும் 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 துப்பாக்கி டுமில் டுமில் துப்பாக்கி லட்ச லட்சம் 10 லட்சம் லட்ச லட்சம் 10 லட்சம் டும் 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 துப்பாக்கி 10 லட்சம் ஆதியில அன்னக்கிளி ஆட்டம் வந்து பாதியில பத்திரகாளியா மாறி இப்ப பைத்தியக்காரியா ஆயிட்டேடி. தலையெழுத்து அதை மாத்தக்கூடிய ஒரே ஆள் நான் தான். நான் நினைச்சா பைத்திய ஆக்க முடியும், பரலோகத்துக்கு அனுப்பவும் முடியும். நிஜமா எல்லாமே தலைகீழா மாறி போச்சு. ஆஸ்பத்திரியில பேச்சு முச்சு இல்லாம கிடந்த பரமசிவமும் கோபாலசாமியும் எழுந்து உட்கார்ந்தாச்சு. இந்த டாக்டர்களுக்கு யார பிழைக்க வைக்கணும், யார சாகடிக்கணும்னு கொஞ்சம் கூட தெரிய மாட்டேங்குது. இருக்கட்டும், இந்த தாடிக்கார பியூன் என்ன ஆனா? அவனை தேடாத இடம் இல்லைங்க. அது எனக்கு தெரியாது. உடனே தேடி கண்டுபிடிச்சு தீர்த்து கட்டிடு. பாம்புல சிறுசு பெருசு கிடையாது, எது கடிச்சாலும் விஷம்தான். நிக்காதே போ. என்ன அந்த அம்மா சாப்பிட மாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க ஐயா. தங்கர் தங்கர்னு எப்போதும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. மண்ட மேலேயே 2 போடு, அப்படியே மயக்கமா கிடக்கட்டும். பாவி படு பாவி, நீ நல்லா இருப்பியா? ஆமா, நீங்க எல்லாம் யாருங்க? சண்டாளா, அதுக்குள்ள என்ன மறந்துட்டியா? நீ சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஓடி வந்து என்ன வருமா சித்தப்பான்னு கட்டிப்பியடா. முருகன் சித்தப்பாவா? ஆமா, பர்மாவில இருந்து எப்போ வந்தீங்க? உட்காருங்க. தாகசாலிக்கு ஏதாவது சாப்பிடுறீங்களா? அடே, உன்னை பார்த்ததே எனக்கு சாப்பிட்டா மாதிரி ஆயிடுச்சுடா. ஆமா, பார்த்து 30 வருஷம் ஆச்சுல்ல, அடையாளமே தெரியல. நான் இங்க இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், எனக்கு தெரியாதது எதுவுமே கிடையாதுடா. தெரிஞ்சுதானே வந்திருக்கிறேன். இதுதான் என் பேத்தி பேரு பிடாரி. விடாரியா? அட வேமானி, அட வேமானி. பர்மா மொழியில உனக்கு வணக்கம் சொல்றாடா. டேய், குழந்தையா இருந்தப்பவே இவன் ஆத்தாளையும் அப்பாவையும் பறி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் ஒரு பர்மாக்கார ஆயால வேலைக்கு வச்சேன், பர்மா பள்ளிக்கூடத்துல படிக்க வச்சேன். அதனால நம்ம தாய்மொழியே மறந்து போச்சுடா. ஆமா, இந்த எச்ச படிச்ச யாரு? கைத்தடி, என்னுடைய விசுவாசமுள்ள ஊழியர். அதாவது உன்னை பார்த்ததுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்றான்டா. என்னங்க கொடுமையா இருக்குது? தமிழ்ல திட்டுறதெல்லாம் பர்மாவில நல்ல பேச்சா இருக்குது. பாஷை மட்டும் இல்லடா, மனுஷங்களும் அப்படித்தான். ரொம்ப நல்லவங்க. மொட்டை ஏன் அடிச்சுக்கிட்டு இருக்க? சித்தப்பா, இந்த ஊர்ல இருக்கிற பசங்க எல்லாம் மொட்டை பசங்க. ஆனா அவனுக்கு தலையில முடி இருக்கும். நான் ஒருத்தன் தான் பெரிய மனுஷன். அது அடையாளம் தான் இது. ஏய், நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க. ஆமா, எங்கடா உன் பொஞ்சாதி பார்வதி? சித்தப்பா, காசிக்கு போயிருக்கிறா. எதுக்குடா? உன்னை கட்டிக்கிட்ட பாவத்தை தொலைக்கிறதுக்கா? போகட்டும், உன் மக சங்கர் எங்க? ஏண்டா, அவன் அவன் அம்மா கூட காசிக்கே போயிட்டானா? இல்ல, கயாவுக்கு போயிட்டான். ஆமா, எனக்கு மகன் இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும்டா. அவன் போட்டோ கூட என்கிட்ட இருக்கு. எத்தனை படவா? அக்கா படவா? என்னங்க ரொம்ப மோசமா இருக்கு. சங்கர் எங்க போயிருக்கான், எப்ப வருவான்னு கேக்குறாங்க. நமக்கு கயா படா துஷ்மன். சங்கர் கயா போயிருக்கான்னு சொன்னேன். அடே கார்மேகம், அதெல்லாம் போகட்டும். என் பேத்தி பிடாரிக்கும் உன் புள்ள சங்கருக்கும் கல்யாணம் பண்ணலாம் முடிவு பண்ணிருக்கேன். யார கேட்டு முடிவு பண்ணி? இஷ்டம் இல்லைன்னா விட்டு போடு. பர்மா பேங்க்ல இருந்து இந்தியா பேங்க் கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் அனுப்பிச்சிருக்கிறேன்டா? கட்டப்பரா சோழியா சொன்ன 3 கோடி ரூபாய். 3 கோடியா? இது 10ல ஒரு பாகம் தான், மத்ததெல்லாம் கப்பல்ல வருது. இப்ப சொல்லுடா கார்மேகம், எப்படா சங்கர் வர்றான்? கப்பல் கப்பலா பணம் வரும்போது அவன் வராமலா இருந்துருமா? கண்டிப்பா வருவான். அங்கம்மா, கூப்பிட்டீங்களா ஐயா? இன்னுமா சங்கர் ஊர்ல இருந்து வரல? வந்திருப்பானே. 1/2 மணி நேரம் ஆச்சியா? போய் உடனே அவனை அனுப்பி வை. பக்கா கருவானே. கஸ்மால கைவன், तो प्याला ला ये सब बच्चा लामी दबासा.
சக்கரை பாக்கணும் துடியா துடிக்கிறாங்களா? புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வர வர பர்மா பாஷை புரிய ஆரம்பிச்சிருச்சு. சங்கர் வருவான், பொறுமையா இருங்கன்னு சொன்னேன். அதோ சக்கரை வந்துட்டாங்க. வாப்பா வா உட்கார். கையா வேலையெல்லாம் பண்ணிருக்கேன். என்ன பாக்குற? இவர்தான் ஒரு சின்ன தாத்தா, பர்மாவில இருந்து வந்திருக்கிறாரு. இதுதான் உன் முறை பொண்ணு. அட பேமானி. பேமானினா பர்மா பாஷையில வணக்கம்னு அர்த்தம். வணக்கம் வணக்கம். இதுதான் வேலைக்கார வணக்கம் நாட்டி. உன்னை பாக்குறதுல சந்தோஷம் சொல்றான். அடே மொட்டை, பர்மா பாஷைய பர்ஃபெக்ட்டா கத்துக்கிட்டியே. என்ன ஒரு காவல்? பாண்டுவாதிகாரங்கள்லாம் வந்துட்டாங்க. ஊர்வலத்துக்கு நேரமாச்சுன்னு மணியக்காரையா ஞாபகப்படுத்த சொன்னாருங்க. சரி சரி, நீ போ. ஊர்வலமா? யாருக்கு? எனக்கு தான். எதுக்கு? இன்னைக்கு பாராட்டு விழா நடத்தி 10 லட்சம் ரூபாய் பணமுடிப்பு கொடுக்க போறாங்க. பிச்சைக்காரா? இதுக்கு பர்மா பாஷையில என்னங்க அர்த்தம்? தமிழ தாண்டா உன்னை திட்டம் மடையா. 10 லட்சம் ரூபாய்க்கு ஏன் இப்படி ஆளா பறக்கிறாய்? பணம் மட்டும் இல்லையே, புகழும் எனக்கு கிடைக்க போகுது. இந்த ஊர்லயே நான் தான் நல்லவன் எல்லாரும் சொல்ல போறாங்க. நல்லவன் சொல்ல போறாங்க. அது எப்படி? கொஞ்சமா நஞ்சமா பச்சை தண்ணி மாதிரி பணத்தை வாரி வாரி இறைச்சிருக்கிற. என்ன நல்லவன் சொல்லாம வேற எந்த கடுவைய சொல்லுவாங்க? நீங்களும் வந்து பாருங்களேன். பார்க்கத்தானே போறேன். கொஞ்ச நேரம் மாப்பிள்ளை கிட்ட டமாட்டா பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் கடைசியா வந்து கலந்துக்கிறேன். நீ புறப்படுறா. தம்பி, சின்ன தாத்தாவுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு கிட்ட இருந்து கவனி. தம்பி, இப்படி கொஞ்சம் வா. மாடியில் இருக்கிற பையில எடுத்துக்கூட. நீ இங்க இருந்து யாருக்கும் தெரியாம வெளியேறும். நாம போட்ட திட்டப்படி எதுவும் மிஸ் ஆகாம நடந்துக்கணும். ஓகே ஓகே. இந்த பக்கம் வெளியில போற கணமா, நீ அங்கம்மாவை கவனி, எங்க அம்மாவை முதல்ல கண்டுபிடி. நான் போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அந்த திருட்டு மாப்பிளைய உருட்டி எடுக்கிறேன். கருப்பையா, எனக்கு என்னமோ அவங்க மேல சந்தேகமா இருக்கு. மறைமுகமா கண்காணிப்பு இருக்கட்டும். ஜாக்கிரதை, நீ போ. ஹலோ, ஜிடி போலீஸ் ஸ்டேஷன். எஸ், நான் தான் ஏஎஸ்பி சங்கர் பேசுறேன். என்ன போலவே உருவத்துல வந்து கொலையும் கொள்ளையும் செஞ்ச குற்றவாளி கார்மேகம் வீட்டுல தான் இருக்கான். உடனே வாங்க. ஓகே. பர்மா தாத்தா, உங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள். எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் நினைச்சு எங்கிட்ட போன்ல பேசினீங்களே, அது கருப்பையா, உன் திறமைய நான் ரொம்ப பாராட்டுறேன். எதுக்கு? என்ன மாதிரியே நடிச்சு எல்லாரும் ஏமாத்தினிய, அதுக்கு. போலீஸ் புலியே, உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். எதுக்கு? கிணத்துல போகாத உன் உயிரை ஒரு கணத்துல வாங்க போறேனே, அதுக்கு. உண்மை சொல்லு, எங்க இருக்காங்க அம்மா? எங்க அடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. சங்கர் வந்துட்டான். சங்கர், ஐயோ, யோ, சங்கர் வந்துட்டாயா? கதவு திறக்காதயா? யோ, கதவு திறக்காதே, திறக்காத கதவை. சங்கரா எங்க வந்தான்? எப்படி வந்தா? சத்தம் போடாத. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கதவை தட்டினானே, உன் காதுல விடலையா? கதவை தட்டினா ஏண்டி இது? ஏங்க உங்க கனவுல வந்து கதவை தட்டினா என் காதுல கேட்குமா? என்னையா கிண்டலா பண்றேனே? கோபால் சாமியை கத்தியில குத்தி இருக்கான், பரமசிவத்தை சுட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்ண போறானோ தெரியலையே. உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டான். கத்தியில குத்தவும் மாட்டான், சுடவும் மாட்டான், வெட்டுவான். நெசமாவா? பின்ன நான் உங்களை மட்டும் சும்மா விட்டுருவானா? நெசமாவே என்னை வெட்டு வாங்குறியா? கண்டன் துட்டமா வெட்டுவான். வெட்டத்தான் போறான்.
காத்துல விளக்குதான் அணையும், நெருப்பு அணையாது. கொலகாரன் கொள்ளக்காரன் என்ன சொன்னியே, இப்ப ஊரே உன்னை சொல்லுது, போலீஸ் உன்னை தேடுது. என்னடா பாக்குற? உன்னாலதான் எனக்கு அவமானம் ஆபத்துன்னு ஜாதகத்துல சொன்னதை மாத்தி, உன்னாலதான் உனக்கு முடிவுங்கிறத காட்ட போறேன். ஏய், நீ எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நியாயமா உன்னை சித்திரவதை செஞ்சு கொல்லணும். ஆனா நான் அப்படி செய்ய போறேன். ஒரே குண்டுல உன்னை நான் தீர்த்து கட்ட போறேன். ஏன்னா நீ எனக்கு மகன் பாரு. இவனை தூக்கி கணத்துல போடுங்கடா, இவன் மேல கல்லையும் போடுங்கடா, போடுங்க. ஒழிச்சா